நேரம் தவறாமல் வாழ்பவரும் நேர்மை தவறாமல் வாழ்பவரும் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்ற சிந்தனையோடு ஸ்வரசி மாணவிகள் சார்பில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் ஆசிரியை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கரும்பலகையில் ஆசிரியர் நேர்மை என்று எழுதுகிறார். இதனை பூஜாவும் செல்வமும் அருகருகே அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது ஆசிரியர், மாணவர்களே, நேர்மை என்றால் என்னென்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் ஆசிரியை. நான் சொல்றேன் ஆசிரியை. எனக்கும் தெரியும் ஆசிரியை. பரவாயில்லையே, நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஆசிரியை. நான் சொல்றேன் ஆசிரியை. செல்வம் கூட புத்திசாலியா மாறிட்டானே, எங்க சொல்லு? கருப்புமை, நீலமை, அது போல நேர்மை ஆசிரியை. ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும். சின்ன பாட்டில் 5 ரூபா, பெரிய பாட்டில் 15 ரூபா. அமைதி அமைதி, நீ இன்னும் மாறவே இல்லையா செல்வம்? உட்காரு, வகுப்பறை கலங்கப்படுத்தாது. பூஜா, நீ சொல்லு, நேர்மைனா என்னன்னு? நம் பெரியோர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல வழிமுறைகளை கூறியிருக்கின்றனர். அதில் மிக முக்கியமான ஒன்று நேர்மை. மிக சரியான முறை சொன்ன பூஜாவுக்கு பாராட்டுக்கள். மாணவர்களே, நேர்மை என்று இப்பொழுது நான் உங்களுக்கு நேர்மை பற்றிய கருத்தை கூற போகிறேன். அதாவது நேர்மை என்பது உண்மை, உண்மையாக இருத்தல், உண்மையை கடைபிடித்தல். ஆசிரியர், நேர்மை பற்றி நான் சொல்ற ஆசிரியர் எங்க சொல்லு? வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள். வாய்மை என்று சொல்லப்படுவது யாது என்றால் அது பிறருக்கு தீமை தராத சொற்களை நாள்தோறும் சொல்லுதல் ஆகும். சரியா சொன்ன ஐசியா. ஆசிரியர், நான் இன்னொருத்தர் சொல்ற ஆசிரியர். இன்னுமா சொல்லு? தன்னன் சரிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சை தன்னை சுடும். பொருள். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும். வைஷ்யா, நீ சொன்ன திருக்குறள் மிகவும் அருமையா இருந்துச்சு. மாணவிகளே, நாம் அனைவரும் திருவள்ளுவர், ஔவையார் போன்ற சான்றோர்களின் வழியில் நல்ல முறையில் கல்வி கற்று நமது வீட்டிற்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்றவர்களாய் வாழ வளர கல்வி மாணவிகளின் சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் இறைவார்த்தையில் இணையும். திருப்பாடல் 26 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரை, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடவித்து பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் இறைவா, என் இதய பள்ளியின் மாணவிகளாகிய நாங்கள் அனைவரும் நேர்மை என்ற உயரிய பண்பினை எங்களின் உள்ளத்தில் ஏற்று வாழ நீரே எங்களுக்கு வழிகாட்டும். நாங்கள் எங்களின் கல்வியை தக்க முறையில் பயன்படுத்தி பள்ளிக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற பிள்ளைகளாய் வாழ அருள்தாரும். எங்கள் இதய பள்ளியில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திட இறைவா உண்மை இணைஞ்சுகிறோம். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கலையாத கனவாக என்னுடைய வாராய். நீங்காத மழையே நீ எனையாள வாராய். கலையாத கனவாக என்னுடைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. நீங்காத மழையே நீ எனையாள வாராய். கலையாத கனவாக என்னுடைய வாராய்.
தெய்வமே, ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மழையே நீ என்னை ஆளவா, கலையாத கனவாக என்னில் நுழையவாரா. குரல் புறநூய்மை நீரான் அமையும், அகநூய்மை வாய்மையால் காணப்படும். குறளின் பொருள் புறவுடலின் தூய்மை நீராலே ஏற்படும். உள்ளத்தின் தூய்மையானது ஒருவன் வாய் திறந்து சொல்லும் அவனது வாய்மையாலே அடையப்படும். மீண்டும் குரல் புறநூய்மை நீரான் அமையும், அகநூய்மை வாய்மையால் காணப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் திறனாய்வு தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 20 அன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை குழந்தைகள் தொழிலாளர் இல்லாத மாநிலமாக மாற்றும் முயற்சியில் தமிழக முதல்வர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி ஆட்டத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்திய மகிழ்ச்சியில் ககிசோ ரபாடா உள்ளிட்ட தென்னாப்பிரிக்க வீரர்கள் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் புதன்கிழமை தொடங்கிய இந்த ஆட்டத்தில் ரபாடா 5 விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார். இன்றைய சிந்தனைக்கு அன்பு தோழிகளே நம் வாழ்வில் இருக்கும் 7 குறிப்புகள். 1. ஏழ்மையிலும் நேர்மை. 2. கோபத்திலும் பொறுமை. 3. தோல்வியிலும் விடாமுயற்சி. 4. வறுமையிலும் உதவி செய்யும் மனம். 5. துன்பத்திலும் துணிவு. 6. செல்வத்திலும் எளிமை. 7. கடமையிலும் பணிவு. இன்னும் உயரிய சிந்தனைகளோடு துளசி மாணவர்களின் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் பள்ளியின் பாதுகாவலர் இருதய ஆண்டவரின் நாம விழாவை கொண்டாடும் மாதம் ஜூன் மாதம். நம்ம எல்லாருமே சேகர்கார் ஸ்கூல்ல படிக்கிறோம். சேகர்கார் ஸ்கூல்ல குரூப் எங்களுக்கு தெரியாது. திருவுருவே ஆண்டவருடைய நாமத்தை முதன்மையாக கொண்ட பள்ளிக்கூடம் தான் நமது பள்ளி. அதனால ஜூன் மாதம் நம்ம ஸ்கூல்ல ஃபீஸ்ட் நடக்கும். அதுக்காக நம்ம 9 நாள் நவநாள் சொல்லி திருப்பணி கொண்டாடுவோம். சரியா? ஃபீஸ்ட் நடக்கிறோம் ஸ்கூல்ல. அதனால தெரியாத பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கல. அதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில அசம்பிளில நவநாள் ஜெபம் சொல்லுவோம். சொல்ல சொல்ல திரும்பவும் சொல்லணும்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லணும். சரியாமா? அதனால கைகளை குவித்து கண்களை மூடி பக்தியா நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். நம்மளுடைய மன கவலைகள் போகுங்கிற எண்ணத்திலையும் நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்தையும் நம்மை முழுவதும் நம் திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் ஜெபத்தில் இணைவோம். இயேசுவின் திருஹிருதய நவநாள் ஜெபம். இயேசுவின் திருஹிருதயத்துக்கு நம்மை முற்றும் கையளிக்கும் இறைவேண்டல். நான் சொல்ல சொல்ல அனைவரும் இணைந்து கூறவும். இயேசுவின் திருஹிருதயமே, எங்களை முற்றும் உமக்கு கையளிக்கின்றோம். எங்களில் உள்ளதும் எங்களுக்கு உள்ளதுமான அனைத்தும் உமது திரு இருதயத்தையே அன்பு செய்யும் பொருட்டு அர்ப்பணம் செய்கின்றோம். எங்கள் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் எங்களை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் நாங்கள் அகற்றுவதும் உண்மை என்றும் நாங்கள் அன்பு செய்வதும் எங்கள் வாழ்வின் நோக்கமாகும்படி நீரே அருளும். இதுவே எங்கள் மாறாத தீர்மானமாகும். எங்கள் இனிய இயேசுவின் திரு இருதயமே,
இனி எங்கள் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. எங்கள் உயிரின் ஒரே காவலர் நீரே. எங்கள் தளராத நம்பிக்கை நீரே. எங்கள் வாழ்நாளில் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் கலைத்து மன்னிப்பவர் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எங்களுக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் எங்கள் பலவீனத்தை கண்டு அடைகிறோம். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கின்றோம். நீர் விரும்பாத எதுவும் எங்களிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டரித்தருளும். நாங்கள் உண்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை எங்கள் இதயத்தில் பதித்தருளும். நாங்கள் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து உமது திரு இருதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேச்சினை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம் பேரில் வைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம் பேரில் வைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம் பேரில் வைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே